Hi friends, welcome to our channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 30 இன்ச்சு நார்மல் ப்ளவுஸு நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வரும்லங்க. அந்த நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து கட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், துணியை நான் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் டேபிள் மேலே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காண்டி நான் 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நீங்கள் 1 இன்ச்சு இருந்தாவே போதும். இல்லை மொத்தமான துணி கரைப்பகுதி வந்து ஒரிஜினல் பிட்டு ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்குல்ல, ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்றப்போ வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுட்டு கூட நீங்கள் திருப்பலாம், அதனால் ஒன்றுமே ஆகாது. சப்போஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் 1/2 இன்ச்சு விடுங்க. இது நார்மல் ப்ளவுஸ்னால நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் ஒயரை வந்து நான் 13 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஏன் நான் 13 இன்ச் மார்க் பண்ணுறேன்னா, அவங்க வந்து ஒயரை கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. சப்போஸ் ஹைட் அதிகமாக இருக்கவங்களுக்கு நீங்கள் 13லேருந்து 14 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அந்தளவுக்கு ஏன் மார்க் பண்ணுறோன்னா வந்து நீங்கள் கையெல்லாம் வந்து நம்ம கை தூக்கும் போது வந்து நம்மளுக்கு சில பேத்துக்கு வந்து ப்ளவுஸ் மேலே ஏறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரும். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ப்ளவுஸோட உயரத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கும் போது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கும் போடுறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நான் ப்ளவுஸுக்கு வந்து 13 இன்ச் வந்து நான் உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கழுத்து சுற்றளவு இருக்குல்ல, கழுத்து சுற்றளவு வந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் 2.25 கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் ஷோல்டர் வலியாது. நீங்கள் 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு வச்சா கூட நீங்கள் ஷோல்டர் வலியா. அதுக்கு மேலே அதிகப்படுத்தி போகும்போது தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்க ஆரம்பிக்கும், கழுத்து அகலமாயிடுச்சுன்னா. இப்போ பாருங்கள், நான் 2.25 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு நான் 2.25 இன்ச் வந்து நான் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட கழுத்து உயரம் நம்ம வைப்போம், கழுத்து உயரம் வந்து நான் கழுத்து உயரம் வந்து 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே வச்ச 2.5 இன்ச்சு அளவுக்கே வந்து நான் வந்து இங்கேயுமே கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்போஸ் நம்ம லைன் பண்ணும்போது கிராஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் அளந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட உயரத்துலேருந்து நான் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். சப்போஸ் 32 இன்ச் ப்ளவுஸ்னால் நீங்கள் 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து நம்ம பாடி பார்ட்டோட ஹைட்லேருந்து 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பகுதியில் நான் வந்து 8.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். தையலுக்குமே சேர்த்து ஆம்கோல் வளைவு பிடிச்சி தைக்கிற தையலுக்குமே சேர்த்து நான் 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது 30 இன்ச் ப்ளவுஸ்னால் நான் வந்து 8.25 வைக்கிறேன். ஏன்னா வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து 2 இன்ச்சு சேர்க்க தேவை கிடையாது, 1.5 இன்ச்சு நீங்கள் சேர்த்தாவே போதும். மொத்தமாக எப்படின்னா 30னா இப்போ வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து 30னா 34 வரும். ஏன் அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் நம்ம கொடுப்போம்ல உடம்புக்கு, அது வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறப்ப 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ ஒரு இன்ச்சு வந்து கணக்காகும். இப்போ 30 இன்ச்சுனா 7.5 வரும். 7.5லேருந்து 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 8.5 வரும். நான் இப்போ வந்து 1.5 இன்ச்சு தான் சேர்த்துருக்கனால வந்து 8.25 மார்க் பண்ணியிருக்கேன். 8.25 மார்க் பண்ணிவிட்டு உடம்புக்கு வளைவு எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் வளைவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணுறதுக்கு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்டில் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் ஆம்கோல் வளையிற ஷேப்லேயே வரைஞ்சிக்கோங்க. சப்போஸ் ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் 1.25ன்றதை வந்து 1 இன்ச்சு கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து உடம்புல பிடிச்சாப்பில் இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்துடும். இப்போ பாருங்கள், கழுத்து சுற்றளவு வந்து கழுத்து வளைவு வரைகிறதுக்காண்டி இப்போ ரவுண்டு வரைகிறோம். இந்த ரவுண்டு வந்து நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ்னால 1/4 இன்ச்சு மெஷர்மெண்ட் விட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு சப்போஸ் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ்னால் அப்படியே அடித்து திருப்பிடுவோம். அடித்து திருப்புறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த மெஷர்மெண்ட்லேயே விட்டுடலாம். இல்லை இது வந்து அப்படியே மேலாப்லேயே வச்சு நம்ம இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து 1/4 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளியே நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. கழுத்து வந்து நான் எப்போவுமே லைட்டாக உள்ளே வந்து உள்வாங்கி தாங்க நான் வெட்டுவேன். ஏன்னா அப்போ தான் கழுத்து வந்து கரெக்டாக கொஞ்சம் ரவுண்டாக வந்து அவங்களுக்கு ஸ்டிஃபாகி நிற்கும். அதனால் நான் வந்து கழுத்து லைட்டாக உள்வாங்கி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் டாட் பண்ணுற இடத்துல தான் நம்ம கட் பண்ண போகிறோம்.
பாருங்க டாட் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாகவே பேக் பார்ட்டுக்கான வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க, ஈஸியாக கட் பண்ணிடலாம். கட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ரொம்ப டைம் எடுக்காது. சப்போஸ் நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆகி கட் பண்ணி வச்சா மட்டும்தான் எந்தெந்த அலவன்ஸ்க்கு எந்தெந்த மார்க்கிங்னு சொல்லி நம்மளுக்கு தெரியலனா மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆம்கோல் கழுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆம்கோல் வளைவு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் ஆர் கட் பண்ணிக்கிறேன். ஆர் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக வந்து டேப் எடுத்து அளக்க தேவை கிடையாது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். நான் ஸ்லீவ் வந்து சைடில் தாங்க எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா துணி கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் சைட்லேயே ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். அகலம் அதிகம், இந்த கிளாத்தோட அகலம் அதிகம், அதனால் வந்து நான் ஸ்லீவ் வந்து சைட் பக்கமாக எடுத்துக்கிறேன். நான் ஸ்லீவ் எடுக்கிறதுக்காண்டி நான் வந்து 2 துணியாக இருக்கிறத 4ஆக நான் மடித்து போட்டுக்கிறேன். 4ஆக மடித்து போட்டதுக்கப்புறம் இதிலே நான் வந்து 1.5 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்து நான் வந்து கிளாத் லைன் பண்ணிக்கிறேன், ஒரு லைன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கீழே நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு லைன் பண்ணிக்கிட்டேன். லைன் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஸ்லீவ் இருக்குல்ல, ஸ்லீவோட ஒயரை வந்து நான் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சு, இவங்க ஷார்ட் ஸ்லீவ் தான் போடுவாங்க, அதனால் நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஃபுல் ஸ்லீவ்னால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தில் வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். 5 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிவிட்டு கீழே வந்து அகலம் வந்து கை சுற்றளவு இருக்கும்ல, கை சுற்றளவாக நான் 5 இன்ச்சோட நான் வந்து 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணுறேன். ஏன் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணுறோன்னா வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணுறோம். சப்போஸ் 32 இன்ச் ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன ப்ளவுஸ்னால நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு ப்ளவுஸோட ஒயரை வந்து 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணுவோம். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு வந்து 3 இன்ச் மார்க் பண்ணுவோம். இது 30 இன்ச் ப்ளவுஸ்னால நான் 2.25 மட்டும் தான் வைக்கிறேன். அந்தளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க, அந்தளவுக்கு கை வந்து இறக்கம் அதிகமாக தேவைப்படாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு, அந்த வளைவு வந்து கரெக்டாக போய் செட் ஆகுமான்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா ப்ளவுஸோட பேக் பார்ட்டை எடுத்து நீங்கள் வந்து அந்த ஸ்லீவோட வச்சு பாருங்கள். நம்ம வரைஞ்சிருப்போம்ல அந்த ஸ்லீவ் வரைஞ்சதில் நீங்கள் வந்து அந்த பேக் பார்ட்டோட ஆம்கோல் பார்ட்டை எடுத்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஸ்லீவை வந்து நம்ம லைட்டாக குடஞ்சி விட்டுறதுக்காண்டி 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லீவ் ஷேப்பில் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க, சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இது ரொம்ப சின்ன ப்ளவுஸ்னால சீக்கிரமாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நார்மல் ப்ளவுஸ்னால ஒரு 20 நிமிஷத்துலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ஸ்லீவ் குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறம் சென்டர் ஆர் கட் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆர் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் அந்த ஜாயிண்ட் ஆகும், ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு ஆர் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு ஸ்லீவோட உயரத்தில் வந்து ஒரு ஆர் கட்டும், மடித்து தைக்கிறதுக்காண்டி விட்டோம்ல அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஆர் கட் பண்ணிக்கோங்க. ஆர் கட் பண்ணிவிட்டு வந்து ஸ்லீவ் வந்து குடஞ்சி கட் பண்ணியிருப்போம்னா குடஞ்சி கட் பண்ணியிருக்க இடத்துல வந்து ஒரு ஆர் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவோட மெத்தட் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறது இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் தாங்க, கிராஸ் கட் போடலை. இவங்க கொஞ்சம் வயசான ப்ளவுஸ்னால ஸ்ட்ரெயிட் கட் போடல. இவங்க கொஞ்சம் வயசானவங்கனால நான் வந்து கிராஸ் கட் போடல, ஸ்ட்ரெயிட் கட் தான் நான் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட பேக் பார்ட் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து மெஷர்மெண்ட்டுக்காண்டி எடுத்து போட்டு வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எல்லாம் ஈவனாக இருக்கா, ஈவனாக இருக்கா, கீழே எதுவும் சுருக்கம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பக்கம் வந்து இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் ஒரே அளவில். நம்ம ஏற்கனவே 1/4 இன்ச் மெஷர்மெண்ட் விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த அளவுலேயே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது இந்த அளவுலேயே நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் வரும். பாருங்கள், நான் ஆம்கோல் வளைவு, உடம்பு பகுதி,
உடம்பு பகுதியில் வந்து உள்பக்கம் வந்து நான் 1/4 இன்ச்சு மெஷர்மெண்ட் வந்து விட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா டாட் பிடிக்கிறப்ப வந்து நம்மளுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படும். அதனால் நான் வந்து 1/4 இன்ச்சு மெஷர்மெண்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் கழுத்தும் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை எப்போவுமே வந்து நீங்கள் ஆம்கோல் மார்க் பண்ணுறீங்க, எந்த கழுத்து மார்க் பண்ணுறதா இருந்தாலுமே பாக்ஸ் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த அலவன்ஸுமே வந்து மாறாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரே அளவில் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து இதோட ஃப்ரண்ட் நெக் பக்கம் இருக்குல்ல, ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு சப்போஸ் வந்து உங்களுக்கு ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் மார்க் பண்ணிங்க. ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து ஏற்கனவே 1/4 இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அளவு வந்து வரைஞ்சிருக்கோம். அதனால் நம்ம விட்டு தான் கட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து 6 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கழுத்து அளவு வரைஞ்சிக்கிறேன். ஆம்கோல் குடையிறதுக்கு வந்து ஆம்கோல் வந்து குடையிறதுக்கு 1/4 இன்ச்சு வந்து ஆம்கோல் வளைவில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட நெக் லைனில் வந்து 1/4 இன்ச்சு வந்து உள்பக்கமாக நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஏன் அந்த உள்பக்கமாக வரைகிறோன்னு அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டர் வலியாமல் இருக்கும், நம்மளுக்கு ஃபிட்டான ஒரு ப்ளவுஸ் வந்து கிடைக்கும். அதனால் நான் வந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் உள்பக்கமாக. அந்த கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஃப்ரண்ட்டு ஒயரம் வந்து நான் 13 இன்ச் மார்க் பண்ணுறேன். நம்ம பேக் பக்கம் வந்து 13 இன்ச் தான் மார்க் பண்ணோம். அதே மாதிரி தையலுக்குமே சேர்த்தே நான் 13 இன்ச்சு தான் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறேன். ஊக்பட்டி சைடும் இடுப்பு பக்க சைடும் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு வீல் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியானது தாங்க. ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த வி லைனை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் நெக் லைன் வந்து அதே மெஷர்மெண்ட்டில் வந்து நான் கட் பண்ணல. ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வந்து மேல் பக்கமாக வச்சுட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணோம். 1/2 இன்ச்சு மேல் பக்கமாக வச்சுட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் வரைஞ்சிக்கிறேன். லைன் வரைஞ்சிட்டு அந்த இதில் வந்து அந்த வளைவில் தான் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து 1/4 இன்ச்சு மெஷர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட்டில் நம்ம விட்டு தான் கட் பண்ணோம். அதனால் நீங்கள் வந்து தையலுக்கான அளவு வந்து இதில் விட தேவை கிடையாது. அதோட அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆம்கோல் வளைவு இடுப்பு பக்கம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எடுத்துகிட்டு பேக் பார்ட்டோட ப்ளவுஸோட பேக் பார்ட் இருக்கும். ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட ஒன்ஸ் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போவே ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஸ்டிச்சிங் டைமில் வந்து நம்ம உட்காந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்க தேவை கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு எவ்வளோ ஈவனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பட்டி பக்கத்துக்காண்டி மார்க் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணும்போது வந்து இது உள்பக்கம் வந்து பட்டி பீஸ் வச்சு தைக்கும் போது நான் எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லி மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பட்டி ஜாயின் வந்து கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கும். ஆம்கோலில் வந்து எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டான மேட்ச் ஆகி நிற்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பட்டி பக்கம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது பட்டி பக்கம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஹூக் பட்டியும் வி பட்டியும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 3 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் வந்து நான் ஹூக் பட்டி வி பட்டி நான் கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறதுக்கு வந்து நல்லா இழுவை கொடுக்கணும். கிளாத் வந்து நல்லா இழுவை கொடுக்கணும். இது நம்ம பார்த்திங்கன்னா நான் இழுத்து காமிச்சப்போ நல்லா இழுத்துக்கின்னு நம்மளுக்கு நல்லா வந்து எக்ஸ்ட்ரான் ஆகி வரணும் துணி. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிராஸ் பீஸாக இருக்கும். சப்போஸ் வந்து நேர் பீஸில் போட்டிங்கன்னா அந்த வளைவு வந்து நம்ம ப்ளவுஸோட கழுத்து வளைவு வரைகிறப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வளைஞ்சு கொடுக்காது. அதனால தான் நம்ம கிராஸ் பீஸ் போடுறோம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து கிராஸ் பீஸ் வரைகிறதுக்காண்டி ஒரு ஸ்கேலை வச்சு லைன் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கேலோட மெஷர்மெண்ட்டில் எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவுக்குள்ள மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். எந்த ஒரு கிராஸாகவுமே எந்த ஒரு இதாகவுமே வராது. கிராஸாக போடும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக வரப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான ரீப்ளே கண்டிப்பாக பண்ணுவேன். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.